பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 1 ராஜாக்களிலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒன்று ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 65 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. யெரொபெயாம் டேஸ் காட்ட பலிபீட தண்டையிலே நின்றான். தூபங்காட்ட 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்தது யார்? தேவனுடைய மனுஷன் ஒருவன். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் எதற்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தையை உரைத்தான்? பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கு எதிராக. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 4. பலிபீடமே பலிபீடமே, இதோ டேஸ் வம்சத்தில் டேஸ் என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் என்று தேவ மனுஷன் கூறினான். தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. யோசியா பலிபீடத்தின் மேல் யாரை பலியிடுவதாக தேவனுடைய மனுஷன் கூறினார்? தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. பலிபீடத்தின் மேல் எவைகள் சுட்டெரிக்கப்படும்? மனுஷரின் எலும்புகள். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 7. பலிபீடத்திற்கு எதிராக கர்த்தர் உரைத்ததற்கு அடையாளம் என்ன? பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. அவனை பிடியுங்கள் என்று கூறியது யார்? யெரொபெயாம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. அவனை பிடியுங்கள். இதில் அவன் என்பது யாரை குறிக்கிறது? பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கு எதிராக உரைத்த தேவனுடைய மனுஷனை. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. யாருடைய கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிற்று? யெரொபெயாமின் கை. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. யெரொபெயாம் யாருக்கு விரோதமாய் தன் கையை நீட்டினான்? தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. எது வெடித்தது, எது கொட்டுண்டு போயிற்று?
பலிபீடம் வெடித்தது, சாம்பல் கொட்டுண்டு போயிற்று. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய டேஸ் குறித்திருந்த டேஸ் படியே பலிபீடம் வெடித்தது. வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். யார் யாரிடம் கேட்டது? யெரொபெயாம் தேவனுடைய மனுஷனிடம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. நீ உன் தேவனாகிய டேஸ் நோக்கி வேண்டிக்கொண்டு என் கை டேஸ் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று யெரொபெயாம் தேவனுடைய மனுஷனிடம் சொன்னான். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16. கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தது யார்? தேவனுடைய மனுஷன். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. முன்னிருந்தபடி சீர்பட்டது எது? யெரொபெயாமின் கை. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 18. நீ என்னோடே கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாறு. யார் யாரிடம் கூறியது? யெரொபெயாம் தேவனுடைய மனுஷனிடம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19. யெரொபெயாம் தேவனுடைய மனுஷனுக்கு எதை கொடுப்பதாக கூறினான்? வெகுமானம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 20. எதை கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதில்லை என்று யெரொபெயாமிடம் தேவனுடைய மனுஷன் கூறினான். உம்முடைய வீட்டில் பாதியை கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதில்லை என்று. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 21. இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதுமில்லை, தண்ணீர் குடிப்பதுமில்லை. யார் யாரிடம் கூறியது? தேவனுடைய மனுஷன் யெரொபெயாமிடம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 22. தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் கட்டளையிட்டது என்ன? நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 23. தேவனுடைய மனுஷன் டேஸுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் டேஸ் வழியாய் போய்விட்டான். பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 24. பெத்தேலிலே குடியிருந்தது யார்? கிழவனான ஒரு தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 25. கிழவனான ஒரு தீர்க்கதரிசியின் பிள்ளைகள் அவனுக்கு எதை அறிவித்தார்கள்?
தேவனுடைய மனுஷன் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. அவன் எந்த வழி போனான்? யார் யாரிடம் கேட்டது? கிழவனான ஒரு தீர்க்கதரிசி தன் பிள்ளைகளிடம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். கேள்வி எண் 27. அவன் எந்த வழி போனான்? இதில் அவன் என்பது யாரை குறிக்கிறது? தேவனுடைய மனுஷனை. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 28. தேவனுடைய மனுஷன் எங்கிருந்து பெத்தேலுக்கு வந்தான்? யூதாவில் இருந்து. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 29. கிழவனான ஒரு தீர்க்கதரிசியின் குமாரர் எதை பார்த்தனர்? தேவனுடைய மனுஷன் போன வழியை. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 30. டேஸ் மேல் டேஸ் வைத்து கொடுங்கள் என்று கிழவனான ஒரு தீர்க்கதரிசி தன் குமாரரிடம் கேட்டான். கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்று. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 31. தேவனுடைய மனுஷன் எந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தான்? கர்வாலி மரத்தின் கீழ். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 32. யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா? யார் யாரிடம் கேட்டது? கிழவனான ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனிடம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள் வரை. கேள்வி எண் 33. நான் தான். யார் யாரிடம் கூறியது? தேவனுடைய மனுஷன் கிழவனான ஒரு தீர்க்கதரிசியிடம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 34. என்னோடே டேஸுக்கு வந்து டேஸ் புசியும் என்று கிழவனான ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனிடம் வேண்டிக் கொண்டான். வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்று. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 35. நான் உம்மோடே டேஸ் மாட்டேன் என்று தேவனுடைய மனுஷன் கிழவனான ஒரு தீர்க்கதரிசியிடம் கூறினான். உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன் என்று. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 36. உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். யார் யாரிடம் கூறியது? கிழவனான ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனிடம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 37. தேவனுடைய மனுஷனிடத்தில் பொய் சொன்னது யார்?
கிழவனான ஒரு தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 38. யார் கர்த்தருடைய வார்த்தையாக தன்னோடே பேசினதாக கிழவனான ஒரு தீர்க்கதரிசி சொன்னான்? ஒரு தூதன் தன்னுடனே பேசினதாக சொன்னான். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 39. தேவனுடைய மனுஷன் யாருடைய வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான்? கிழவனான ஒரு தீர்க்கதரிசியின் வீட்டில். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வசனங்கள் வரை. கேள்வி எண் 40. எங்கே உட்கார்ந்திருக்கிற போது கிழவனான ஒரு தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது? பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 41. கர்த்தர் கற்பித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறியது யார்? யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 42. யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்தது யார்? கிழவனான ஒரு தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். கேள்வி எண் 43. யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 44. யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் எதினால் சாபத்தை பெற்றான்? அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் விலக்கின ஸ்தலத்திற்கு திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால். கேள்வி எண் 45. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி யாருக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான்? யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனுக்கு. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 46. யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை கொன்று போட்டது எது? ஒரு சிங்கம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 47. எது வழியிலே கிடந்தது? தேவனுடைய மனுஷனின் பிரேதம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 48. தேவனுடைய மனுஷனின் பிரேத தண்டையிலே நின்றது எது? சிங்கம், கழுதை. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 49. தேவனுடைய மனுஷனின் பிரேதம் வழியிலே கிடக்கிறதை கிழவனான தீர்க்கதரிசினிடத்தில் வந்து சொன்னவர்கள் யார்? அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
கேள்வி எண் 50. அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். யார் யாரிடம் சொன்னது? கிழவனான ஒரு தீர்க்கதரிசி வழியே கடந்து வந்த மனுஷரிடம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். கேள்வி எண் 51. கர்த்தர் யாரை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார்? யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 52. சிங்கம் தேவனுடைய மனுஷனை டேஸ் கொன்று போட்டது? முறித்து கொன்று போட்டது. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 53. கிழவனான ஒரு தீர்க்கதரிசிக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தது யார்? அவன் குமாரர். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 54. சிங்கம் டேஸ் தின்னவும் இல்லை, டேஸ் முறித்து போடவும் இல்லை. பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 55. கிழவனான தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எதின்மேல் வைத்து கொண்டு வந்தான்? கழுதையின் மேல். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 56. கிழவனான தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எங்கே கொண்டு வந்தான்? தன் பட்டணத்திற்கு. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 57. கிழவனான தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை டேஸிலே வைத்தான்? தன்னுடைய கல்லறையிலே. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 58. தேவனுடைய மனுஷனுக்காக டேஸ் என்று புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள்? ஐயோ என் சகோதரனே என்று. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 59. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி தன்னை எங்கே அடக்கம் பண்ணும்படி தன் குமாரரிடம் கூறினான்? தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 60. எந்த பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கு விரோதமாக தேவனுடைய மனுஷன் தீர்க்க தரிசனம் உரைத்தான்? சமாரியா பட்டணங்களில் இருக்கிற கோவில்களுக்கு விரோதமாக. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 61. எது நிச்சயமாய் நிறைவேறும்? கர்த்தருடைய வார்த்தை. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 62. கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். யார் யாரிடம் கூறியது? கிழவனான ஒரு தீர்க்கதரிசி தன் குமாரரிடம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்கள். கேள்வி எண் 63. யெரொபெயாம் எதை விட்டு திரும்பவில்லை? தன் பொல்லாத வழியை விட்டு. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 64. யெரொபெயாம் எப்படிப்பட்டவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான்? ஜனத்தில் ஈனமானவர்களை. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 65. யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் டேஸ் அழிக்கும்படியாக அவர்களுக்கு பாவமாயிற்று. அதம் பண்ணி அழிக்கும்படியாக.
1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.